அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், சில ஃபண்டமெண்டல் கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ்க்கான முதல் வீடியோ. ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ்க்கான முதல் வீடியோ. இதில் வந்து நம்ம சில ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ட்ரைனிங்கை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோர் ஜாவா தெரிஞ்சிருக்கணும். கோர் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஹூப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், இதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் என்ன, கலெக்ஷன்ஸ்னால் என்ன, ஜாவா ஐஓனா என்ன, ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, அப்புறம் ஜாவா 8 ஃபண்டமெண்டல்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ்லாம் படிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்ப்ரிங் பூட்டில் எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க, ஜாவா வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது நீங்கள் அந்த ஸ்ப்ரிங் பூட் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் உங்களால் ஸ்ப்ரிங் பூட்லாம் படிக்க முடியாது. ஓகேங்களா? இந்த கோர் ஜாவா ஃபண்டமெண்டல்ஸ் கிளாஸஸ்லாம் ஆல்ரெடி நான் வந்து தமிழ் கடல் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த ட்ரைனிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்ன்றதான் பார்ப்போம். ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண பயன்படுத்துகிறாங்க. வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துங்க, யூடியூப் எடுத்துங்க, இதெல்லாம் வெப் அப்ளிகேஷன். இது ஆப்லேயும் இருக்குது, வெப்லேயும் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் எதை சொல்கிறோம், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க, குரோம் ப்ரௌசரோ இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஏதோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் போய் www. சொல்லிட்டு ஒரு URL டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ண பிறகு அந்த வெப்சைட்டுக்கான டேட்டா வந்து உங்கள் ப்ரௌசரில் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் தாங்க வெப் அப்ளிகேஷன். மொபைல் அப்ளிகேஷன்ன்றது வாட்ஸ்அப் அண்டு இன்ஸ்டாகிராம். இது வந்து வெப்பில் வராது, மொபைல் வழியாக நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் இது வந்து இதுக்கு தான் வந்து மொபைல் அப்ளிகேஷன் சொல்கிறோம். இந்த மாதிரி 2 விதமான அப்ளிகேஷனையும் நம்ம வந்து ஜாவாவில் டெவலப் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ்லாம் பயன்படுது. ஓகேங்களா? ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ்லாம் இப்போ வந்தது தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது ஜேஎஸ்பி சர்வ்லெட்ஸ். ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி சர்வ்லெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோன்னா ஜேஎஸ்பி யூஸ் பண்ணுவோம், சர்வ்லெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா ஃப்ரண்ட் எண்டை டிசைன் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSSலாம் யூஸ் பண்ணுவோம். HTML, CSSலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? முந்தைய காலத்தில் ஜாவா, ஜேஎஸ்பி, சர்வ்லெட், ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா அந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண பிறகு என்ன பண்ணுவோம், அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு வாரா ஜென்ரேட் பண்ணுவோம். ஒரு வாரா ஜென்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் facebook.var ஒரு வார் ஃபைலை ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த வார் ஃபைலை எங்கே போடுவோம், இந்த வார் ஃபைலை வந்து டாம்கேட் சர்வரில் டிப்ளாய் பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த ஃபேஸ்புக் வாரை வந்து டாம்கேட் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அந்த ஃபேஸ்புக் வந்து அந்த வெப் அப்ளிகேஷனை நம்ம பார்க்க முடியும். ஒன்ஸ் அந்த டாம்கேட் சர்வரில் போட்ட உடனே அந்த ஃபேஸ்புக்கை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். www.facebook.com சொல்லி ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம கேஃபில் வந்து நீங்கள் என்ன டெவலப் பண்ணுறீங்களோ, மை application.var அது கொடுத்தீங்கன்னா இந்த மை அப்ளிகேஷன் வாரை வந்து நம்ம ப்ரௌசர் வழியாக ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் வந்து முதல்ல நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஜேஎஸ்பி சர்வ்லெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ வெப் அப்ளிகேஷன் என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுதுன்றதை முதல்ல பார்ப்போம். இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ இங்கே அதே நம்ம ஃபேஸ்புக்கையோ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். இங்கே கிளைண்ட் 1, கிளைண்ட் 2 கொடுத்துருக்கேன். இவங்க கிளைண்ட் 1, கிளைண்ட் 2ன்றது யார்? கிளைண்ட் 1, கிளைண்ட் 2ன்றது நம்ம தான். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு கிளைண்ட். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் ஐடி வச்சுருப்பீங்க, நீங்களும் கிளைண்ட். ஓகேங்களா? யாரெல்லாம் யூசர் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த கிளைண்ட் இப்போ ஃபேஸ்புக்கை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கணுன்னா குரோம் போவீங்க, இல்லைனா எட்ஜ் போவீங்க. அதில் போய் www.facebook.com சொல்வீங்க. கொடுத்தவொடனே facebook.com கொடுத்தவொடனே அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க, எனக்கு ஃபேஸ்புக்கு வேணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க. www.facebook.com சொன்னோடனே நேராக ரிக்வஸ்ட் இங்கே போகுது, ஃபேஸ்புக் சர்வருக்கு போகுது. ஃபேஸ்புக் சர்வர் என்ன பண்ணோம், அந்த கிளைண்ட் அந்த ஃப்ரண்ட் பேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாவை இந்த டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து HTML, CSS வழியாக அதை டிசைன் பண்ணி நம்ம ப்ரௌசருக்கு காமிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. அதாவது என்ன சொல்கிறீங்க, ஃபேஸ்புக் கிட்ட நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், என் யூசர் நேம் பாஸ்வேர்டை ஏற்றுக்கின்னு என்னுடைய
ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை என்கிட்ட காமி, என்னுடைய போஸ்ட்டை காமின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்காக தான் அர்த்தம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தவொடனே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டேட்டா பேஸில் போய் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணோம். ஃபேஸ்புக் டேட்டா பேஸில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணோம். டேட்டா பேஸில் இருந்ததுன்னா உங்கள் யூசருக்கான ப்ரொஃபைலை அப்படியே எடுத்துன்னு வந்து உங்களுடைய ப்ரௌசரில் காமிக்கும். ஓகேவா? ப்ரௌசரில் காமிக்கும். இது HTML CSS வழியாக ப்ரௌசரில் காமிக்கும். இதை மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று இன்புட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த இன்புட் பண்ணுற ப்ராசஸுக்கு தான் வந்து ரிக்வஸ்ட்னு அர்த்தம். அந்த இன்புட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரிக்வஸ்ட்னு அர்த்தம். அந்த ரிக்வஸ்ட்டை உங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸ்புக்கில் சில ப்ரோக்ராம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட்டை எடுத்துக்கினா அந்த ப்ரோக்ராம் மூலமாக அந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட எக்ஸாம்பிளில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தான் கொடுக்குறோம். அதுதான் ரிக்வஸ்ட் டேட்டானுவாங்க. அந்த ரிக்வஸ்ட் டேட்டாவை ஃபேஸ்புக் எடுத்து அந்த பர்டிகுலர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டேட்டா பேஸில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். டேட்டா பேஸில் இருந்ததுன்னா என்ன பண்ணோம், உங்கள் ஃபேஸ்புக்கு ஓகே இருக்குது, இந்த ஆள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, இந்த ஆள் யூசர் டேட்டா பேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய டேட்டாவெல்லாம் எடுத்து அந்த கிளைண்ட் சைடு, அதாவது ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணோம். இதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்ஸ். ஓகே, கிளைண்ட்டு ரிக்வஸ்ட் அனுப்புவார். அந்த ரிக்வஸ்ட் டேட்டாவை எடுத்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிளாக ஃபேஸ்புக் நான் சொல்கிறேன். ஃபேஸ்புக் ப்ராசஸ் பண்ணோம். ஒன்ஸ் ப்ராசஸ் பண்ண பிறகு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸை வந்து திருப்பியும் ப்ரௌசருக்கு அனுப்பி டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ். ஓகே, இன்னொரு சொல்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறோம். அது பேர் தான் ரிக்வெஸ்ட். அந்த ரிக்வெஸ்ட் டேட்டாவை ஃபேஸ்புக் சர்வரை ரீட் பண்ணி அந்த டேட்டா பேஸில் இருக்கான்னு செக் பண்ணோம். இருந்ததுன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கான ப்ரொஃபைலு போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அந்த டேட்டா பேர் தான் ரெஸ்பான்ஸ். ப்ரொஃபைலு போஸ்ட், என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, என்னென்ன லைக் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டாவெல்லாம் டேட்டா பேஸ்லேருந்து எடுக்குது. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸை அவங்களுடைய ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இதுக்கு பேர் தான் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? கிளைண்ட் எப்பவுமே ரிக்வெஸ்ட் கொடுப்பாரு. அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸை வந்து சர்வர் கொடுப்பாரு. ஓகே, இதுக்கு பேர் தான் கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி. கிளைண்ட் சர்வர் கான்செப்டில் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் கிளைண்ட்டு. சர்வர் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக், கூகுள், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், இதெல்லாம் வந்து சர்வர். ஓகேங்களா? கிளைண்ட்டுன்றவர் எப்பயுமே ஒரு ப்ரௌசரில் இருப்பார், இல்லைனா வந்து மொபைலில் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது டிவைஸில் இருப்பாங்க. ஓகேங்களா? சர்வர் வந்துன்றது ஒரு கம்ப்யூட்டர். இட்ஸ் எ பிக் கம்ப்யூட்டர். அது வந்து ஒரு இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் எ பிக் ப்ரோக்ராம் ஒரு இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த சர்வருக்கு வந்து கிளைண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த சர்வர் வந்து அந்த கிளைண்ட் ரிக்வஸ்ட்டை வாங்கி என்ன ரிக்வஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸை அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு அனுப்புது. ஓகேவா? இதுக்கு பேர் கிளைண்ட் சர்வர் கான்செப்ட். ஓகே, இதுக்கு பேர் தான் கிளைண்ட் சர்வர் கான்செப்ட். இதுக்கு பேர் தாங்க வெப் அப்ளிகேஷன். இந்த ஆர்கிடெக்சர் வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஈவன் மொபைல் அப்ளிகேஷன் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் போக நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். வெப் அப்ளிகேஷன் என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுது? கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது. கிளைண்ட் சர்வர் கான்செப்டில் ஒர்க் ஆகுது. ஓகேவா? கிளைண்ட்டுன்றது நம்ம தான் கிளைண்ட். யாரெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் கிளைண்ட்டு. சர்வர் வந்து சர்வர்ன்றது ஃபேஸ்புக், கூகுள், அது மாதிரி எனி வெப் அப்ளிகேஷன், எனி மொபைல் அப்ளிகேஷன் அதெல்லாம் தான் சர்வர். ஓகே, இதுதான் என்னுடைய தமிழ் கடல் சைட்டு. ஓகேங்களா? இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். வாட் இஸ் வெப் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட் இஸ் வெப் அப்ளிகேஷன் தமிழ் செஷன் ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீஸ் கோர்ஸ் இன் தமிழ். இங்கே பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷனாக என்ன என்றதை ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பேன். படித்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். இருந்தாலும் இந்த உதாரணத்தை பாருங்கள் இங்கே. ஓகே, அடுத்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு சின்ன வெப் அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்ப்ரிங் பூட்டையோ மைக்ரோ சர்வீஸை வச்சு கிடையாது, ஜேஎஸ்பி சர்வ்லெட்டை வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்மால் வெப் அப்ளிகேஷனை பண்ணுறது. ரொம்ப இன்டெப்த்தாக போக மாட்டேன் நான், பட் அந்த கான்செப்டை சொல்லுவேன். அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக உங்களால் ஸ்ப்ரிங் பூட்டை புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு கிளாஸ் இந்த 2 கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கிளாஸில் உங்களுக்கு வெப் அப்ளிகேஷனாக என்னென்று தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்.
யாரெல்லாம் ஸ்ப்ரிங் போட் மைக்ரோ சர்வீஸ் ஃபண்டமெண்டல்லேருந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்களோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் நல்ல பலன் அடைவீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. ஓகே, until then, bye bye from Suresh.